ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRNS யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பழைய லேப்டாப்புக்கு Windows 11 லேட்டஸ்ட் வெர்ஷன் 25H நம்ம போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் டுட்டோரியல், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சில விஷயத்தில் நான் பைபாஸ் பண்ணியிருப்பேன் டவுன்லோட் பண்ணுறதுக்காக. அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அது இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் SRNS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம Windows 11 iOS டவுன்லோட் பண்ணோம். அதுக்காச்சும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் எட்ஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் எட்ஜு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் Windows 11 iOS டைப் பண்ணாவே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்லேயே இருக்குது பாருங்கள், மைக்ரோசாஃப்டோட Windows 11 சொல்லிட்டு போட்டு அந்த iOS ஃபைலு. இப்போ இங்கே உள்ளார இருந்தீங்கன்னா நீங்கள் Windows 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட் இருக்கும், அது வேணாம். அது பார்த்தீங்கன்னா அது வேறு மெத்தடு. அது ஆக்சுவலாக சப்போர்ட் ஆகிற கம்ப்யூட்டருக்கு அந்த மெத்தடு. நம்ம என்னென்னா கீழே பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம டவுன்லோட் பண்ணோம். இப்போ நான் இருக்கிறது ஒரே 64 பிட்டு. அதெல்லாம் Windows 11 பார்த்திங்கன்னா 64 பிட் இருக்கிறத மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். நான் இப்போயே சொல்லிடுறேன். அதனால் உங்கள் கம்ப்யூட்டர் 64 பிட்டு சப்போர்ட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க, உங்கள் ப்ராசஸர் ஓகே. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் நவ் கொடுத்துடலாம். இது அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து நம்மளுக்கு லாங்குவேஜ் கேட்கும். ஓகே, லாங்குவேஜ் கேட்குது பாருங்கள். இதில் நம்மளுக்கு இங்கிலீஷ் இந்தியா இருக்கான்னு பார்ப்போம். எல்லாம் இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னலே எடுத்துப்போம். இல்லை, ஓகே, இப்போ இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னலே எடுத்துக்கலாம். ஓகே, ரெக்வஸ்ட் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 64 பிட் டவுன்லோட் இருக்கா, அதை நம்ம கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா 7 ஜிபிக்கு மேலே நம்மளுக்கு ஃபைல் காட்டுது. எஸ்டிமேட்டட் டைம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் திரும்பி சந்திக்கலாம். இல்லை நேரங்கள் கழித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஐஎஸ்ஓ டவுன்லோட் ஆயிடுச்சு. அவங்க கொடுத்த அதே எஸ்டிமேட் டைம் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் ஆச்சு டவுன்லோட் ஆகும். இப்போ இந்த ஐஎஸ்ஓவை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட போர்ட்டபிள் பென்ட்ரைவில் போட்டுக்கலாம். இதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்டபிள் பென்ட்ரைவ் ஆல்ரெடி 4 ஐஎஸ்ஓ வச்சிருக்கு. இது வென்டாய் போட்டு போர்ட்டபிள் பென்ட்ரைவர். இப்போ இதில் நம்மளோட ஐஎஸ்ஓ நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேட்டட் டைம் என்னங்காட்டில். ஓகே, இது எஸ்டிமேட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 மினிட்ஸ் கிட்ட காட்டுது. திரும்பி இது காப்பி ஆனதுக்கப்புறம் சந்திப்போம். A few moments later. இல்லை நேரங்கள் கழித்து. இந்த ஐஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம போட வேண்டிய அந்த பழைய லேப்டாப்பில் போட்டு நம்ம போட் பண்ணி இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேப்டாப்பில் தான் நம்ம Windows 11 போட போகிறோம். ஆக்சுவலாக இந்த லேப்டாப்போட ஸ்பெக்கு நீங்கள் ஏன் சொல்லணும்னு கேட்பீங்க. ஏன்னா இதில் ஹார்ட் டிஸ்க் போடல, பழைய கம்ப்யூட்ரு. இருங்க திறந்துடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது Windows 7 அந்த காலத்தில் ரிலீஸ் ஆன கம்ப்யூட்டர் இது. இந்த ஸ்டிக்கரை பார்த்தாலே தெரியும் இவ்வளோ பழசுன்னு. இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 24110M, அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் இந்த கம்ப்யூட்டரில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் ஆக்சுவலாக இந்த லேப்டாப் 4 GB ரேம். ஆனால் இது மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நான் SSD போட்டிருக்கேன். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சமாச்சு இது மாதிரி ஹார்ட் டிஸ்கில் ஆனால் போட்டால் கண்டிப்பாக இந்த லேப்டாப்புக்கு ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஷூட் ஆகாது. அதாவது பழைய லேப்டாப் பழைய மதர் போர்டு. ஆக்சுவலாக கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் கிட்டத்தட்ட 10 வருஷமாச்சு பழசாக இருக்கு. 2011 ரிலீஸ் ஆன லேப்டாப் இது. ஓகேவா, அவ்வளோ பழசாக இருக்க லேப்டாப் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் போட்டு Windows 11 ட்ரை பண்ணிங்கன்னா சத்தியமாக முடியாது. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு Windows 11 2 எடிஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது டைனி எடிஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஃபுல் எடிஷன். ஃபுல் எடிஷன் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கிட்ட அஃபிஷியலாக எடிஷனு. டைனி எடிஷன் பார்த்திங்கன்னா ஃபேன் மேட் எடிஷன். இந்த மாதிரி பழைய ப்ராசர், அதாவது 2nd 3rd 4th அந்த ஜென்ரேஷனுக்கு டூயோ கோர் ப்ராசர் பென்டிஎம்க்கெலாம் பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன மைக்ரோசாஃப்ட் கிட்ட அஃபிஷியலாக எந்த அப்டேட்டும் வராது. அந்த ஒரு இது, அதாவது இப்போ எப்படி Windows 10க்கு அஃபிஷியலாக வர மாட்டேங்குது, அந்த ஒரு பிரச்சனை அதில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த லேப்டாப்பில் நம்ம OS போடலாம். இதாக பார்த்திங்கன்னா நம்ம OS போட்டு வச்சுருக்க பென்ட்ரைவர். இது பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதாவது Windows XPலேருந்து 10க்கு மாற்றுறதையும் Windows 8லேருந்து நம்ம Windows 10க்கு ஒரு லேப்டாப் அப்கிரேட் பண்ணியிருப்போம். அந்த இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் இந்த பென்ட்ரைவர் இந்த பூட்டபிள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, திறந்துடலாம். அதுவும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் பூட்டபிளுக்கு வென்டாய் ஆஷில் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வென்டாயில் தான் நம்மளால் மல்டிபிள் OS போட்டுக்க முடியும் நம்மளால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருங்க இதில் பூட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஆன் பண்ணுவோம். ஓகே F2 F2 கொடுத்தா போகும். ஓகே உள்ளே வந்துருச்சு. ஓகே உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் ஸ்பெக் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி மட்டும் இப்போ போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 256 ஜிபிக்கு எஸ்எஸ்டி. இது பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் சார்ட்டை போட்டு வந்து சிடி டிவிடி டிரைவு ஒன்று சைடில் இருக்குது. ஓகே இதான் பார்த்தீங்கன்னா சிடி டிவிடி டிரைவு. அடுத்து உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியுது ப்ராசர் i5 செகண்ட் ஜென்ரேஷன் 410M. இதை பாருங்கள் 2.3 இதுதான் இது. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தா தெரியுது. இங்கே வந்து நான் ரேம் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து 8GB போட்டில் 4GB தான் போட்டிருக்கேன். ஆனால் என்ன சொல்லுவேன்னா 8GB ரேம் மினிமம் 8GB ரேம் இருந்தால் கொஞ்சம் நல்லது. இப்போ இதுவே வந்து எப்படி இன்ஸ்டால் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் பார்ப்போம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அதை பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் 24HO இல்லை 23HO பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைல் சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 5GB. ஆக்சுவலாக 24 வந்து 5GB, 23 பார்த்தீங்கன்னா ஒரு 6GB வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7.5GB ISO ஃபைல். ஏன்னா ஆனிமேஷன் ரொம்ப கொண்டு வந்துட்டாங்க உள்ளார. ஓகே ஃபஸ்ட்டில் பூட் ப்ரியாரிட்டி எது ஃபஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகேனா டிஃபால்ட்டாக பென் ட்ரைவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேலே இருக்குது. என்ன இருக்குது USB SSD. ஆமாம் ஓகே பென் ட்ரைவர் தான் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் ஃப்ளாஷ் ட்ரைவர் தான் இப்போ ப்ரியாரிட்டியில் இருக்குது. இப்போ அதுதான் பூட் ஆகணும். ஓகே வெளில வந்துடலாம். சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட். ஓகே உள்ளே போகுது. ஓகே வெண்டாய் பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஓகே வெண்டாய் லோட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தா தெரியுது நான் எத்தனை யூஸ் வச்சுருக்கேன்னு. லினக்ஸ் மின்ட்டு உபுண்டு விண்டோஸ் 11 24H2 ஆங்கர் இருக்குது. ஓகே விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல். இப்போ நம்ம இதான் நம்ம போடணும் 25H2 போவோமா? கடவுளே நீங்கள் தான் காப்பாற்றணும். ஓகே பூட்டின் நார்மல். ஓகே விண்டோஸ் லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்களா கேமராலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து ஃப்ளாஷோடு இருக்கும். ஆக்சுவலி இங்கே ஒரு டாட் ஃப்ளாஷ் இருக்கும். அப்போதுலேருந்து அது இருக்குது. இதில் ஆனால் இல்லை ஏன் தெரில. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக் இங்கே தான் இங்கே கீழே பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா மைக்கு, இந்த மைக் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள். ஃபோக்கஸ் ஆயிடுச்சிங்க பாருங்கள் மைக் சிம்பிள் மைக்கு. ஓகே ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ளாரே லோட் ஆயிடுச்சு டவுன்லோட் பண்ணுற ஸ்க்ரீனு. ஓகே ஆனால் இதில் வந்து மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா வெண்டாயில் தானாகவே பைபாஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் யுனைடெட் கிங்டம் டைம் அண்ட் ஃபார்மேட். ஓகே நெக்ஸ்ட்டு கீபோர்டு யுனைடெட் கிங்டம் இன்ஸ்டால். ஓகே ப்ளீஸ் நோட் யுவர் ஃபைல்ஸ் அண்ட். ஓகே நான் என்ன சொல்லிடுறேன், நீங்கள் விண்டோஸ் 10 11 அப்கிரேட் பண்ணும்போது தயவு செஞ்சு உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அங்கே ஃபைல் நான் ISO டவுன்லோட் பண்ணும்போது நான் திரும்பியும் சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் விண்டோஸ் 10 11 அதாவது அன்சப்போர்ட்டட் பிசி நான் சொல்கிறேன். நீங்கள் சப்போர்ட்டட் பிசியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் அன்சப்போர்ட்டட் பிசி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது தயவு செஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து லைக் இது வந்து நம்ம ஃபார்மேட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட்லேருந்து அவங்க விட மாட்டாங்க TPM செக்யூர் பூட் இல்லைனா. இப்போ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட்டே இல்லை. நீங்கள் பயோஸில் போய் பார்த்துருப்பீங்கன்னா செக்யூர் பூட் இருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லை TPM இல்லவே இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம அந்த SSDயை ஃபார்மேட் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். அதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் உங்கள் டேட்டா எல்லாமே போயிடும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இல்லை. இது அஸ்லாக ஹார்ட் டிஸ்கில் எதுவுமே இல்லை. இன்ஸ்டால் கொடுப்போம். அஸ்லாக ப்ராடக்ட் கீ கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க, என்கிட்ட ப்ராடக்ட் கீ இருக்கான்னு எடுத்து பார்த்து நான் போட்டு வரேன். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கீ என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுத்த இதான் வரும் அப்ளிகபிள் லைசன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் அக்செப்ட் தான் கொடுத்தாகணும், இல்லை இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆல்ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட். ஆக்சுவலாக செக் ஆகுதா இல்லை என்ன பண்ணுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பைபாஸ் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு இன்னும் வேறு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாம் பைபாஸ் பண்ணேன். ஓகே அடுத்து அந்த சின்ன ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 10 இதுக்கு நீங்கள் மாற்றும் போது MBR டைப்பான ஃபார்மேட் டிஸ்க் வச்சுருந்தீங்கன்னா ஆகாது. சாரி சேம் டிஸ்க்கு தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா வந்து 2 டைப் இருக்கும். GPT ஒன்று இருக்கும், MBR ஒன்று இருக்கும். MBRயில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் விண்டோஸ் 10 அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் டெர்லேருந்து MBR தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விண்டோஸ் 11 வந்தாலே நீங்கள் 23Sலேருந்து 22Sலேருந்து சரி அப்போ இருந்தவே நீங்கள் விண்டோஸ் 11 வரணும்னா நீங்கள் அது ஃபார்மேட் மாற்றிட்டு தான் வரணும். அது மாற்றிக்கோங்க. அது மாற்றுறதுன்னு இல்லையோ நீங்கள் மாற்றிக்கலாம். அது மாற்றுறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிடும்.
ஒன்றுமே இருக்காது அப்புறம் டிஸ்கில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இத்தனை டிஸ்க்கு காட்டுது. ஒரே டிஸ்க் இது. ஃபஸ்ட்டு 4மே ஒரே டிஸ்க்கு தான், எஸ்எஸ்டி தான். நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு பார்ட்டிஷன் 2 99.5 GB ப்ரைமரி, அதில் தான் நம்ம போட்டாகணும். ஓகே, நீங்கள் ஒன்று மொத்தமாக ஃபார்வர்ட் பண்ணிட்டு போடலாம். அது எப்படினாலும் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து பழைய உங்கள் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் டிஸ்க்கு டி இருக்கும்ல, அது இந்த டிஸ்க்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து டேட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக வைப் போயிடும். இல்லைனா வந்து நீங்கள் இப்போ இது கொடுத்தீங்கன்னா இதுதான் இப்போ விண்டோஸ் லோக்கல் டிஸ்க் சீன் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அதான் இந்த டிஸ்க்கு. இப்போ இது கொடுத்தா என்ன ஆகும்னா அதில் இருக்க டேட்டாலாம் வைப் போயிட்டு திரும்பி இதில் வந்து நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகும். இங்கே பாருங்கள், ரெடி டு இன்ஸ்டால். நம்மளுக்கு எதுவுமே கேட்கல இது வரைக்கும். டிபிஎம் கேட்கல, செக்யூர் பூட் கேட்கல, அப்புறம் ரேம் பற்றி கேட்கவே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா நான் என்ன ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஆச்சு 8 GB. ஏன்னா நீங்கள் இங்கே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் போய் அந்த அனிமேஷன் ஆஃப் பண்ணுறக்குள்ளாரே நாக்கு தள்ளிடும். ஓகே, நீங்கள் இப்பயும் பார்த்துக்கலாம். இந்த லேப்டாப்பில் 2nd ஜென்ரேஷன் லேப்டாப்பு. இதில் பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் இல்லை, டிபிஎம் இல்லை. இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, your PC will be restarted several times. This may take a while. ஓகே, 6% இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஹாஃப் த வே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் சில பாட்டெலாம் வந்து நான் வந்து கட் பண்ணியிருப்பேன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 மினிட்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செட்டப் பண்ணுறதுக்கான நேரம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி கேட்குது. இந்தியா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்தியா. எஸ். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு ஆக்சுவலாக யுனைடெட் கிங்டம் கொடுத்துடலாம். ஓகே, இங்கிலீஷ் இந்தியா இருக்குது. ஓகே, நம்ம இங்கிலீஷ் இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கீபோர்டில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை செக்ஷனுக்கு வருது. பார்த்தீங்கன்னா வந்து நான் வைஃபை ஆன் பண்ணல. ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து வைஃபை மாடியூல் பார்த்தீங்கன்னா 2.4 GHz சப்போர்ட் ஆகிற மாடியூல் மட்டும்தான் இருக்குது இதில். ஆனால் அவங்க வைஃபை ஆன் பண்ணாமல் விட மாட்டாங்க போல இருக்கு அடுத்த இதுக்கு. அதனால் நம்ம வந்து ஏன்னா வந்து இப்போ அடுத்ததுக்கு போனோம்னா பாருங்க, நெக்ஸ்ட் கார்டில் ஆன் பண்ண தான் விடுவாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வைஃபை மாடியூல் 2.4 தான் அதிகபட்ச பேண்டே சப்போர்ட் ஆகும். ஸோ நான் ஈத்தர்நெட் கேபிள் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஈத்தர்நெட் கேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து 100 Mbps வரைக்கும் சப்போர்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணியோன்னா ரீசெண்டாக ஏடிடி ப்ரோவும் வீடியோ பார்த்தார். பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 10 முடிஞ்சு கதை. ஆனால் ஆமாம், அவர் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விண்டோஸ் 10 வந்து நம்மளால் வந்து 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் நம்மளோட செக்யூரிட்டி அப்டேட்ஸை. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 7 வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தாங்களாமா. விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் அவங்க சில பல இதெல்லாம் வச்சுருக்காங்க. அக்கௌண்ட் இருக்கணும், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு. நான் வேணால் அது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு சின்ன வீடியோவை நான் உங்களுக்கு போட பார்க்குறேன். விண்டோஸ் 10 வந்து எப்படி நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்டுக்கு செக் பண்ணிகிட்ருக்கு. இப்போ டிவைஸ் நேம் வந்து சொல்லுது. நான் கேஷுவல் எதாவது வைப்பேன், நான் அட்மின் மட்டும்தான் வைப்பேன். ஓகே, அட்மின் டிவைஸ் நேம் கொடுத்துடலாம். உங்களுக்கு எந்த பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். திரும்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் போயிடுச்சு. ஓகே, ஹவு வுட் யூ லைக் டு செட் திஸ் பிசி? இப்போதைக்கு நான் பர்சனலாக ஹோம் ஒர்க்குன்னு கொடுத்துக்கிறேன் நான். ஓகே,
நான் நினைக்கிறேன் ஈத்தர்நெட் கேபிள் பிடுங்குற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த அக்கௌண்ட்டு தான் கேட்பானோன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே செக் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது. அங்கே வர ஆனிமேஷன் எவ்வளோ டைம் கொஞ்சம் ஸ்டக்காகி வருது. நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஓகே, ஓகே, இது வரைக்கும் எல்லாம் சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் வந்து டூயோ கோர் இல்லை பென்டைம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மைக்ரோசாஃப்ட் கார்டு வந்து அஃபிஷியலாக வருது நீங்கள். ஓகே, வருது பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக் யுவர் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நம்மளை சைன்இன் பண்ண சொல்கிறாங்க. இங்கே எங்கேயும் ஸ்கிப்பும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பழைய மெத்தடே யூஸ் பண்ணுறோம். நம்ம விண்டோஸ் 10 ஆக்சுவலாக நம்ம 8லேருந்து 10க்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று செஞ்சுருப்போம். ஒன்றும் இல்லை, இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் இருக்கா, பிடிங்கி பார்ப்போம். அங்கே ஆனால் பேக் போகிற இது இருக்கும், இங்கே பேக் போகிறது இல்லை. ஈத்தர்நெட் பிடிங்கி கீழே போட்டுறேன். ஓகே, கொடுப்போம். ஓகே, லெட்ஸ் கோ பேக் அண்ட் கனெக்ட் யுவர் இன்டர்நெட் அண்ட் ட்ரை அகைன். வேறு வழியே இல்லையோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல மாற்றம் தெரியும். ஏன்னா டிஸ்பிளே டேட்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சரி, பார்த்தீங்கன்னா வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு F10 அடுத்துனா பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுதா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போடணும். அது என்ன WBE கமெண்டோட ஓகே, இங்கே செலக்ட் ஆகல. ஓகே, பாருங்கன்னா கமெண்ட் வந்து WBE/bypass NRO caps .cmd. ஓகே, வேறு செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஆயிடுச்சு. நைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஈத்தர்நெட் கேபிள் அதுவும் கனெக்டடில் தான் இருக்குது. பைபாஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. சிம்பிள் கமெண்ட் தானே. ஓகே, வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்கு. திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, திரும்பி விண்டோஸ் 11 லோட் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா எஸ்எஸ்டி. அதில் இருக்க எஸ்எஸ்டி என்ன போட்டிருக்குன்னா வந்து இவிஎம்மோட ஒரு எஸ்எஸ்டி போட்டிருக்கு. இவிஎம்மோட 200 GB எஸ்எஸ்டி. இவிஎம் ஆனால் ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக தான் இருக்கும். இல்லாமல் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வந்து 1500. அதில் இது பார்த்தீங்கன்னா 120 200 அபோவ் போனால் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா 2000 வரும். இப்போ தீபாவளி ஆஃபர் அது மாதிரி ஆச்சு போட்டிருக்கலாம், ஆஃபர் கம்மியாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி இப்போ டவுன்லோடிங் கீழே காட்டுது. இப்போ அப்டேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கீழே அப்படி தான் போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபீச்சர் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு கேன்சலுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போயே வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக ஆயிடுச்சு. திரும்பி நம்மளை சைன் பண்ண சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் பிடிங்கி விட்ருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியுது, நான் காட்டுறேன். ஈத்தர்நெட் கேபிள் இப்போ தான் பிடிங்கி விட்டேன். ஆல்ரெடி ஸ்கிப் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து பாஸ்வேர்ட் நேம் கேட்குது. பாஸ்வேர்ட் பேர் கொடுப்போம். ஓகே, பாஸ்வேர்டு இல்லை, அதனால திரும்பி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதெல்லாம் வேணால் நம்ம எப்போலாம் நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அடிக்கடி செட்டிங்ஸில் தான் இருக்கும். நம்மளுக்கு முக்கியமானது இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுக்கு நம்மளோட கம்ப்யூட்டரோட டயக்னாஸ்டிக் டேட்டா வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்ட போகிறதும் ஃபைன் மை டிவைஸை மட்டும் தான் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் கூட நான் ஏன்னா அடிக்கடி லொக்கேஷன் ஆன்லேயே இருக்கும். அது பாட்டுக்கு பேக்ரவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் லொக்கேஷனு. அதாவது பார்த்திங்கன்னா நான் லொக்கேஷன் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, வந்துடுச்சு.
இதுவும் திரும்பி ஹாய் சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதே தான் சொல்லுது, கெட்டிங் திங்ஸ் ரெடி ஃபார் யூ. ஒவ்வொரு விண்டோஸ் இன்ஸ்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் வந்து மீன்வேல் நான் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நான் வந்து நம்ம இதுக்கு இந்த வீடியோக்கு வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிருந்தேன். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து நான் பார்க்குறேன். ஒன்றும் வந்து OBS ஸ்டுடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் இருக்க டிஃபால்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்கும், ஸ்னிப்பிங் டூல் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா வந்து OBSல வந்து நான் செட்டப் பண்ணிட்டு நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வரேன். சில நேரங்கள் கழித்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து நான் OBS இன்ஸ்டால் பண்ணி இப்போ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம இந்த லேப்டாப்பில் வந்து நம்ம வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நான் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி இதோட ஸ்பெக் காட்டுறேன். ஓகே, டாஸ்க் மேனேஜர் பொறுமையாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிடுச்சு. உடனே CPU பாருங்கள், டாட் லைட் இருக்குது 91%. ஓகே, 99 வரைக்குமே போகுது. ஓகே, ப்ராசர் பார்த்திங்கன்னா வந்து யூட்டிலைசேஷன் டாப்லேயே தான் இருக்குது. ஓகே, பார்த்திங்கன்னா அதே செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராசர் i5. அதிகபட்சம் இதை பார்த்திங்கன்னா 2.30 GHz தான். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெமரி சைடு போவோம். மெமரி பார்த்திங்கன்னா வந்து DDR3 4GB RAM. ஏன்னா பரவாயில்ல, 4GB ரேமில் ஓடுது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக. இது 8 போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அடுத்து வந்து SSD. இப்போ SSD பார்த்திங்கன்னா வந்து EVMோட SSD தான். பரவாயில்ல, ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி இப்போல்லாம் டவுன்லோட் ஆகிறதுனால வந்து கொஞ்சம் யூட்டிலைசேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து ஈத்தர்நெட்டு. இது ஆக்சுவலாக சொன்னேன்ல, இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறதுனால வந்து வாங்கியிருக்க ஸ்பீடுக்கான ஈத்தர்நெட் வருது ஓரளவுக்கு. அடுத்து GPU. இந்த GPU பார்த்திங்கன்னா நான் ஒரு காலத்தில் இதில் வந்து Windows 10 போட்டேன். அப்போ என்னென்னா வந்து இந்த GPU பார்த்திங்கன்னா 1 or 2% தான் யூஸே ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் 12 வரைக்கும் யூஸ் ஆகுது. அது ஏன்னா GPUவே யூஸ் ஆகுதுன்னா அதில் கேம் ஆட முடியாது அவ்வளோவா. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இவ்வளோ யூட்டிலைசேஷன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதோட ஸ்பெக்கு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண விண்டோஸ் வெர்ஷனை பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி. ஓகே, செட்டிங்ஸ் ஓப்பன் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டைம் ஆகுது, ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்கிறேன், SSD போடுறதுனால இந்த லேப்டாப் வந்து கொஞ்சம் மேனேஜ் ஆகுது. இல்லை ஹார்ட் டிஸ்க் போட்டிருந்தால் முடியவே முடியாது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஒரு சைடு ஓடுறது, இது ஒரு சைடு டாஸ்க் ஆகிறதுலாம் வாய்ப்பே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் கம்ப்யூட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா அபவுட் PC போவோம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா தெரியுதா, அது ஆல்ரெடி ஸ்பெக் அங்கேயே மேலே வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 64 பிட் ஆர்கிடெக்சரு. ஓகே, கிராஃபிக்ஸ் ரேம் பரவாயில்ல, நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு GB பக்கத்தில் இருக்காது ரேமு கிராஃபிக்ஸ் கார்டோடது, NVIDIA. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, நம்ம Windows 11 Pro போட்டிருக்கோம் 25H2. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா நான் டார்க் தீமுக்கு மாட்டிட்டேன். நான் நட்டில் பார்த்திங்கன்னா நான் இந்த இதை நான் காட்ட மறந்துட்டேன் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில். அதனால அப்புறம் டார்க் தீம் மாற்றினாலும் உங்களுக்கு இப்படி தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம அஃபிஷியல் விண்டோஸோட ISO போட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் போட்டு 4GB RAM வச்சு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 13-12 வருஷம் பழைய லேப்டாப் வந்து நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன். அதாவது எத்தனை பேருக்கு Windows 10 11க்கு அப்கிரேட் பண்ணணும், அதாவது அன்சப்போர்ட்டட் PC வந்து அப்கிரேட் பண்ணுமான்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ரொம்ப பேர் லைக்கும் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கியோட தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஹாப்பி தீபாவளி டு ஆல். சேஃப்டியாக வந்து தீபாவளியை கொண்டாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.